அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மற்றும் 2019 கீழ் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அல்லது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது எப்படி. இந்த நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடுப்பதற்கு வழக்கறிஞர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனுதாரரை நீங்களே பார்ட்டின் பர்சனாக தன் வழக்கில் தானே ஆஜராகி வாதாடலாம். இது மிக ஒரு எளிய முறைதான். காரணம் என்னன்னா, இந்த நுகர்வோர் ஆணையத்தை பொறுத்தளவு ஆதாரங்கள் சாட்சியங்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதுல குறுக்கு விசாரணைகள் என்பது எதுவுமே கிடையாது. நேரடியாக தீர்ப்பு வழங்கப்படும். அதனால எளிதாக நீங்க வழக்கில் வெற்றி பெறலாம். இதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க நுகர்வோர் ஆணையத்தை நாடுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்க அளிக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய வழக்கு தொடுப்பதற்கு முன் அனுப்பக்கூடிய அந்த அறிவிப்பு நோட்டீஸின் படி அவர்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய குறைகள் எளிதாக தீர்க்கப்படும். இந்த நோட்டீஸ் அனுப்புவதால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பது நாம பார்த்த ஒரு விடயங்கள்ல ஒன்று. ஆகையால் தான் இதை நம்ம முழுமையாக பதிவு செய்யறோம். சரி, இந்த காணொலியில நுகர்வோர் நீதிமன்றத்தை யார் புகார் அளிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவதாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் யார் புகார் அளிக்கலாம், நுகர்வோர்னா யாரு, அதுக்கடுத்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் எப்போது நீங்க புகார் அளிக்கலாம், அடுத்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் இருந்தா நீங்க புகாரை பதிவு செய்யலாம், அடுத்து நுகர்வோர் நீதிமன்றத்தின் வகைகள் என்ன, எத்தனை வகையான நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்கு, அப்ப நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளிப்பதற்கான அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான நடைமுறைகள் என்ன, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை எப்படி நம்ம அணுகணும், மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தை எப்படி அணுகணும், மத்திய நுகர்வோர் நீதிமன்றத்தை எப்படி நம்ம அணுகணும், மேலும் இந்த வழக்குகளில் நம்ம எப்படி பிரேயர் கேட்கணும், நமக்கு தேவையான அந்த ரெமிடி என்று சொல்லக்கூடிய நிவாரணத்தை நம்ம எப்படி கேட்டு பெறணும் என்பது சம்பந்தமான முழுமையான காணொலியை பதிவு செய்ய போறோம். முதல்ல நீங்க நுகர்வோர்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை பெறுவதற்கு பணம் செலுத்தக்கூடிய நம்ம எல்லாருமே நுகர்வோர். அந்த பொருளை பெற்று அதை நேரடியாக நம்ம அதை பயன்படுத்தணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொருளை நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த பொருளை நீங்க நேரடியாக அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கக்கூடிய அனைவருமே நுகர்வோர் ஆவீங்க. உதாரணமாக இது எங்கெல்லாம் நீங்க வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நிலத்தை அளவீடு செய்வதற்காக பணம் செலுத்துறீங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவர்கள் அந்த 90 நாட்களுக்குள் உரிய காலத்துக்குள் நிலத்தை அளவீடு செய்யலனா அது சேவை குறைபாடாக கருதப்படுது. ரெண்டாவது, ஒரு பட்டா மாற்றம் செய்வதற்காகவோ இல்ல பட்டா வழங்குவதற்காகவோ நீங்க விண்ணப்பம் செய்றீங்க, அதுக்கு நீங்க பணமும் செலுத்துறீங்க, அங்க நீங்க நுகர்வோர் ஆகுறீங்க. அதை உரிய காலத்தில் அவர்கள் பட்டா மாற்றம் செய்து தரல, அதாவது உட்பிரிவுடன் கூடிய பட்டாவாக இருந்தால் 30 நாட்களிலும் உட்பிரிவு அல்லாத பட்டாவாக இருந்தால் 15 நாட்களிலும் கொடுக்கணும் என்பதுதான் அந்த அரசாணை சொல்லப்பட்டிருக்கு. அதை அவர்கள் மீறும் பட்சத்தில் அது சேவை குறைபாடாக இருக்கு. ரெண்டாவது, ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்க வாங்கும் போது அதுல இருக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட்டை விட அரசு நிர்ணயம் செய்த விலையை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டால் அது ஒரு சேவை குறைபாடாக கருதப்படுது. அதையும் தாண்டி ஒரு பைக்கு டயர் வாங்குறோம், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதோட லைஃபை விட அது சீக்கிரம் பழுதடைஞ்சிருச்சு, அந்த டயர் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் ஒரு குறைபாடாகவே கருதப்படுறோம். இந்த நுகர்வோரை பொறுத்தளவு நீங்க 2 வகைகளாக நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஒன்று, சேவை குறைபாடு. நம்ம ஒரு பொருளை வாங்குவதற்கு பணம் செலுத்துறோம், இல்ல பொருளை பெறுவதற்கு அதை அனுபவிப்பதற்காக பணம் செலுத்துறோம், அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு உரிய காலத்தில் அதை செய்து தர மறுத்தால், அதுதான் நம்ம சொன்னோம் சர்வே டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது, நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல சாதி சான்றிதழ் இல்ல வருவாய்த்துறை மூலம் கொடுக்கக்கூடிய பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், இந்த குடியிருப்பு சான்றிதழ்கள், இது எல்லாமே உரிய காலத்துல கிடைக்கல அப்படின்னா அது ஒரு சேவை குறைபாடு. அதையும் தாண்டி ஒரு பைக்கு கார் நம்ம எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம பதிவு செஞ்சிருப்போம், இத்தனாம் தேதி டெலிவரி தரம் சொல்லியிருப்பாங்க, அந்த தேதிக்குள் அவர்கள் டெலிவரி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சேவை குறைபாடு. அதுக்கு நீங்க நுகர்வோரை நாடலாம். இப்ப வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் நம்ம ஆர்டர் பண்ணிருப்போம், உரிய நேரத்தில் நம்ம கிடைக்கல அப்படின்னா அது ஒரு சேவை குறைபாடு. அப்ப சேவை குறைபாடு அதுக்கு நீங்க போகலாம். இனி ஒண்ணு, அந்த ப்ராடக்டோட டிஃபெக்ட் சொல்றாங்க, அந்த பொருளின் தரத்தில் குறைபாடு அப்படிங்கிறாங்க. அப்ப தரத்தில் குறைபாடு அப்படின்னா என்னெல்லாம் சொல்ல, இப்ப ஒரு பிஸ்கட் வாங்குறோம், அந்த பிஸ்கட்ல 10 பிஸ்கட் இருக்கணும் அப்படின்னா 8 பிஸ்கட் இருக்கு அப்படின்னா அது தரத்தின் குறைபாடு. ரெண்டாவது, ஒரு 1 கிலோ சுகர், சீனியோ இல்ல அரிசியோ இல்ல பருப்போ வாங்குறோம், அந்த 1 கிலோவுக்கு பதில் அது 900 கிராம் தான் இருக்கு அப்படின்னா இல்ல 850 கிராம் இருக்குன்னா அது தரத்தில் குறைபாடு.
ரெண்டாவது ஒரு அரிசி வாங்குறோம், அந்த அரிசியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சமையல் பண்ணும்போது ஸ்மெல் வருது அப்படின்னா அது அந்த அரிசியின் தரத்தில் குறைபாடு. ரெண்டாவது ஒரு பொருள் வாங்குறோம், இப்ப வாஷிங் மிஷின் வாங்குறோம், அது உரிய காலத்துல சரியாக வந்து செயல்படல, அதுல ஏதோ பழுது ஏற்படுதுன்னா அது தரத்தின் குறைபாடு. இந்த குறைபாடுலயே பல வகைகள் இருக்கு. இனி ஒன்று பார்த்தீங்கன்னா மருந்து மெடிசன் வாங்குறோம், அந்த மெடிசனை உட்கொள்வதால் நமக்கு சைடு எஃபெக்ட் வருது. ஒரு கிரீம் வாங்குறோம், அதை அப்ளை பண்ணுவதனால சைடு எஃபெக்ட் வருது. இல்ல ஒரு மருந்தை சாப்பிட்டதுனால உயிரிழப்பு ஏற்படுது. உயிருக்கும் உடலுக்கும் ரெண்டாவது நம்மளுடைய மனதளவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இது அந்த பொருளுடைய அந்த தரத்தின் குறைபாடு என்று சொல்றாங்க, டிஃபெக்ட்னு சொல்றாங்க. அப்ப சேவை குறைபாடும் இருக்கு, அந்த தரத்தின் குறைபாடு இருக்கு. இது ரெண்டே நீங்க பிரிச்சு பார்க்கணும். இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகளை எவ்வளவு காலத்துக்குள் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் ஒரு கால அளவை நிர்ணயம் செஞ்சிருக்கு. அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்க தாக்கல் செய்யக்கூடிய வழக்கை 45 நாட்களுக்குள் விசாரணை செஞ்சு முடிச்சிடணும், அதுக்கான தீர்ப்பு கொடுத்தணும். 45 நாட்களுக்கு அதிகமாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி மார்ச் 4, 2020 அன்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாவட்ட நுகர்வோர் ஆணையங்கள் செயல்பட்டு வருது. அடுத்தபடியாக இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை யாரெல்லாம் வழக்கு தொடுக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு பொருளை நான் அனுபவிப்பதற்காக, நான் அதை பயன்படுத்துவதற்காக காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய எல்லாருமே நுகர்வோர்கள். அப்படி அதால் வாங்கி அதால் பாதிப்படைந்து இதுல சேவை குறைபாடாகவோ இல்ல தரத்தில் குறைபாடாக இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், அதை பெறக்கூடிய நபர்கள் நுகர்வோராக நீங்க கருதப்பட்டு நீங்க நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். சரி சார், எனக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது, நான் வேற ஏதாவது யார் மூலியமாச்சும் நான் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னா கட்டாயமாக நீங்க வழக்கு தொடுக்கலாம். தன்னார்வ நுகர்வோர் சங்கங்கள் அப்படின்னு சில சங்கங்கள் இருக்கு, நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, அந்த சங்கத்தின் மூலம் அந்த சங்கம் சட்டப்பிரிவு 1956 படி அந்த சங்கம் நிறுவப்பட்டிருக்கும். அந்த சங்கங்கள் நிறுவன சட்டம் 1956 படி நிறுவப்பட்ட அந்த சங்கங்கள்ல நீங்க முறையிடலாம். அந்த சங்கங்கள் வழக்கு தொடுக்கலாம். இப்படி நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த சங்கங்கள் வந்து அதற்கு தீர்வு வாங்கி கொடுத்திருக்கு, அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கு. இப்படி ஒரு வழக்கு இருக்கு. அடுத்து ஒரு காணொளியில நம்ம அந்த வழக்கை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரிங்க சார், நான் ஒரு டீலர்ஷிப் வச்சிருக்கிறேன், நான் ஒரு கொக்கோ கோலாவோ இல்ல பெப்சியோ இல்ல மருந்து ப்ராடக்டோ இல்ல பைக்கோ நான் வாங்கி விற்கக்கூடிய ஒரு டீலர்ஷிப் வச்சிருக்கேன், நான் அந்த சேவை குறைபாடுல வருவானா, நான் வழக்கு தொடுக்கலாமா அப்படின்னா அந்த டீலர்ஷிப்ல இருக்கிறவங்க யாருமே நுகர்வோராக ஆக மாட்டீங்க. அதான் நல்லா சொல்லிட்டேன், அந்த பொருளை நேரடியாக பயன்படுத்தக்கூடியவங்க தான் நுகர்வோர். நீங்க வாங்கி விற்கிறவங்க நுகர்வோராக வரமாட்டீங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் தவறா இருக்குன்னா வேற யாருக்காச்சும் வித்துட்டு இல்ல உங்க உறவினர்களை வச்சு அந்த ப்ராடக்ட் வாங்கின மாதிரி காமிச்சிட்டு அவங்கள வச்சு நீங்க வழக்கு தொடுக்கலாம். அப்படி தொடுக்கும் போது நீங்க சொல்லணும், என்னவும் ஒரு ரெஸ்பாண்டா சேர்த்துட்டு இந்த கம்பெனி மேல நீ வழக்கு தொடு, நான் என்ன சொல்றேன், அவன் தான் எனக்கு கொடுத்தான்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப இந்த சேவை குறைபாடு காரணமாக நீங்க நேரடியாக அவர்கிட்ட இருந்து பணத்தை பெற்று அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த வழிமுறை. ஒரு நுகர்வோர் எப்போது புகார் அளிக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து வாங்குறோம், வாங்கி அது சேவை குறைபாடு நம்ம கருதுறோம், அதாவது தரத்தில் குறைபாடு நம்ம கருதும் போது அது அந்த பிரச்சனை ஏற்பட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்க அதை சீர்திருத்து அதை சரி பண்ணி செஞ்சு தரல அப்படின்னா அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து 2 வருடங்கள் கால அளவு ரொம்ப முக்கியம். அந்த நுகர்வோரை பொறுத்தளவு நீங்க சர்வேக்கு பணம் கட்டியிருந்தீங்கன்னா கெட்டி அந்த 90 நாளுக்குள்ள அளக்கல அப்படின்னா நீங்க 2 வருடத்திற்குள் வழக்கு தாக்கல் பண்ணணும். உங்களுக்கு பட்டா சரியாக வச்சு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு 2 வருட கால அவகாசம். இந்த நுகர்வோரை பொறுத்தளவு நீங்க வழக்கு தொடுப்பதற்கு 2 வருடங்கள் கால அவகாசம் எடுத்துக்கணும். அதுக்கு மேல நீங்க போகக்கூடாது. கட்டாயமாக 2 வருடத்திற்குள் நீங்க வழக்கு தொடுத்து முடிச்சிடணும். அந்த வழக்கு பதிவு செய்யப்படணும். சரி, இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு எங்க நம்ம பதிவு செய்யலாம், எதன் அடிப்படையில் நம்ம நீதிமன்றத்தை நம்ம தேர்வு செய்வது? இப்ப நம்ம சொல்லிட்டோம், மாவட்ட நீதிமன்றம் இருக்கு, மாநில நீதிமன்றம் இருக்கு, மத்திய நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப 3 வகையான நீதிமன்றங்கள் இருக்கு. இந்த நீதிமன்றத்துல நான் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகணுமா, இல்ல மாநில நீதிமன்றத்துக்கு போகணுமா, இல்ல மத்திய நீதிமன்றத்துக்கு போகணுமா, நான் எப்படி தீர்வு செய்யணும் அப்படின்னா அது பொருளின் தரத்தை வந்து குறைபாடு இருக்கு இல்ல சேவையில குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு நிவாரணம் கேட்பீங்க. எனக்கு 20 லட்சம் கொடுங்க, எனக்கு 30 லட்சம் கொடுங்க, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க, இல்ல ஒரு மருந்தை உட்கொண்டதுனால ஒருத்தர் இறந்துட்டாரு, அதனால் அவர் வாரிசுதாரர் வழக்கு தொடுக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, நுகர்வோர் மட்டும்தான் வழக்கு தொடுக்கணும் இல்ல, அந்த நுகர்வோர் சார்ந்த சட்டப்படியான வாரிசு லீகலார் யார் இருக்காங்களோ அவங்க அந்த வழக்கை தொடுக்கலாம். இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த எவ்வளவு நிவாரணம் கேட்கிறீங்களோ அந்த நிவாரணத்தை பொறுத்து நீங்க நீதிமன்றத்தை தேர்வு செய்யணும்.
இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த நுகர்வோரை பொறுத்தளவு நீங்க 2 வகைகளாக நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஒன்று, சேவை குறைபாடு. நம்ம ஒரு பொருளை வாங்குவதற்கு பணம் செலுத்துறோம், இல்ல பொருளை பெறுவதற்கு அதை அனுபவிப்பதற்காக பணம் செலுத்துறோம். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு உரிய காலத்தில் அதை செய்து தர மறுத்தால், அதுதான் நம்ம சொன்னோம் சர்வே டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது, நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல சாதி சான்றிதழ் இல்ல வருவாய்த்துறை மூலம் கொடுக்கக்கூடிய பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், இந்த குடியிருப்பு சான்றிதழ்கள், இது எல்லாமே உரிய காலத்துல கிடைக்கல அப்படின்னா அது ஒரு சேவை குறைபாடு.